ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக வெட்டி நல்லா கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டணும். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா சுத்தமான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி, ஒரு 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 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். தோலை சீவிடணும். தோலை சீவி என்ன பண்ணணும், அந்த இஞ்சியை வந்து நல்லா இடிக்கணும். நல்லா இடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு புழிஞ்சிடணும். ஒரு சின்ன கப்பில் புழிஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா மேலே கீழே சுண்ணாம்பு தேங்கிடும், மேலே இஞ்சி தண்ணி இருக்கும். அப்புறம் பார்த்தா வில்வ இலை, வில்வ பார்த்தா ஒரு 9 பீஸ் இருக்கும் இலையில், 9 12 இருக்கும். வில்வ இலையும் எடுத்து போடணும். இதில் இந்த இந்த பண்ணக்கூடிய இந்த காய்கறி ஜூஸில் வில்வ இலையும் அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் இடித்து என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக எல்லாம் இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அப்போ அந்த இஞ்சி சொன்ன இஞ்சி கீழே சுண்ணாம்பு போக அதையும் எடுத்து ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணால் அழகான ஒரு ஜூஸ் கிடைக்கும். தேவைப்பட்டால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு பிஞ்சு மஞ்சள் எடுத்து போடணும். சுத்தமான மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம், லெமன் வந்து தோலோட போடணும். கொட்டையோட தோலோட போடணும் எலுமிச்சம்பழம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண கேட்டால் லைஃப் டைம் சாப்பிட அவசியம் கிடையாது. 21 நாள் சாப்பிட்டு ஒரு 2 நாள் கேப் கொடுத்து பார்க்கணும். மேடம் எப்படி அதை அப்சர்வ் பண்ணு பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 48 டேஸ், ஒரு மண்டலம் அவங்களுக்கு சுகர் சரியாக இருக்கும். 6 மாதம்லாம் வேண்டாம், 40 நாளே போதும். சுகர் சரியாக இருக்கும் அவங்களுக்கு. கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஹார்ட் இஷ்யூ இருந்தால் ஹார்ட் நல்லா இருக்கும், நல்லா ஈஸி நல்லா பம்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், லோ ஹை பிபி எல்லாம் சரியாக இருக்கும். இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது.